கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். கூட்டணியின் வேட்பாளராக நீங்கள் அறிந்த வேட்பாளர், நீங்கள் புரிந்த வேட்பாளர், அதேபோல் உங்களை அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய வசந்தகுமார் அவர்கள். அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை தேடி தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஓடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ தேர்தலுக்காக மாத்திரம் வந்து போகக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நிலையிலும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக என்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்கிற அந்த உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம், ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம், வசந்தகுமார் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறோம், கை சின்னத்திற்கு ஆதரவினை நீங்கள் தந்திட வேண்டும் என்று வேண்டுகோளை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீர்கள் என்ற நம்பிக்கை இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவே சாட்சியாக நம்முடைய வெற்றிக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. திருவள்ளுவருக்கு 133 அடியில உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ் சிற்பி கலைஞர் அவர்கள் சிலை வைத்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த இந்திய மக்களை மதத்தின் பெயரால் பிரிப்பீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய உருவத்தை 2ஆக பிரித்த பிறகுதான் நடக்கும். மதவெறி தாங்கிய மனிதர் துப்பாக்கியை காட்டிய நேரத்தில் புன்னகையோடு அந்த வெடிகுண்டை ஏற்றிக்கொண்ட மகாத்மா காந்திக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இந்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். ஏழை பங்காளர், கிங் மேக்கர், எல்லோராலும் இன்றைக்கும் கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி. ஏன், பெருந்தலைவர் காமராஜர் நின்ற தொகுதி இந்த தொகுதி. அத்தகைய பெருந்தலைவருக்கு தமிழின தலைவர் கலைஞர் அவர்களால் 2000 ஆண்டில மணிமண்டபம் அமைத்த அந்த கன்னியாகுமரிக்கு நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் பிறந்த திருவாரூரில் இருந்து என்னுடைய பிரச்சாரத்தை கடந்த 20ஆம் தேதியிலிருந்து நான் தொடங்கி இருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் உருவாக்கிய ஐயன் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். வள்ளுவருக்கு தலைநகரில் கோட்டம் அமைத்தவர்கள் நீங்கள், குறளோவியம் கண்ட தலைவர் நீங்கள், திருக்குறளுக்கு உரை எழுதியவர் நீங்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமகன், அந்த முதல் தலைவனாக அந்த வள்ளுவனைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்கள் வணங்குவீர்கள். அந்த வள்ளுவருக்கு உங்கள் சார்பில் நான் இந்த மேடையிலிருந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்.
தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால், நம்மோடு இருந்திருந்தால், இந்நேரம் அவர் இந்த மேடைக்கு வந்திருப்பார். உங்களிடத்தில் ஆதரவு கேட்டிருப்பார். வசந்தகுமார் அவர்களை வெற்றி பெற வையுங்கள், கை சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டிருப்பார். அவர் உரையை தொடங்கி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பெயரை சொல்லி விழித்துவிட்டு அதற்கு பிறகு நிறைவாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்த்து அந்த கரகரத்து குரலில், காந்த குரலில், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அழைத்து உங்களிடத்தில் அவர் வாக்கு கேட்டிருப்பார். காஞ்சி தந்த வள்ளுவன் அண்ணாவுக்கு அருகிலே இன்றைக்கு அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன்.